ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பராக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோங்க. எப்பயுமே ஒரு ப்ளவுஸ் நம்ம வேகமாக அவசரமாக நம்ம பிரித்து தைக்கிறத விட பொறுமையாக தைச்சாலும் நீட்டாக இதே போல் தைச்சி கொடுங்க. குயிக்காக நம்ம வேகமாக தைச்சா நம்ம குயிக்காக தைப்போமா, இல்லை நம்ம பொறுமையாக தைக்கும் பொழுது ப்ளவுஸ் குயிக்காக தைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொறுமையாக தைச்சாவே ப்ளவுஸ் வந்து சீக்கிரமாக ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே ஈஸியாக தைக்க முடியுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டாட் பிடிக்கும் முறை தான். இப்போ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நம்ம 3 டாட் பிடிக்கணும். இதுதான் முதல் ஸ்டெப்பு. அப்போ நம்ம 2 பக்கமும் இப்போ வந்து 3 டாட் பிடிச்சிக்குவோம். எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். டாட் பிடிக்கிறப்ப நீங்கள் 2 தையல் ஓட்டுங்க. ஒவ்வொரு டாட்டுக்குமே 2 தையல் ஓட்டும் பொழுது கஸ்டமர் எத்தனை டைம் வந்து அவங்க ப்ளவுஸ் போட்டாலும் பிரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து டாட் பிடிச்சிக்கிறேன். இப்போ டாட் பிடிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு தையல், நூலை கட் பண்ணாமல் அப்படியே தையல் ஓட்டுங்க. நீங்கள் இடையில அப்படியே நூலை கட் பண்ணும் பொழுது அந்த முன்னாடி வந்து அந்த பிசுறு கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் இப்படி நூலை கட் பண்ணாமல் 2 டைம் தையல் ஓட்டிக்கிங்க. இப்படி நீங்கள் தையல் ஓட்டும் பொழுது ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும், கொஞ்சம் தையல் நீட்டாக இருக்கும் பார்க்க. நீங்கள் சிசரால் கட் பண்ணி இதுனீங்கன்னா அந்த நூல் பிசுறு வந்து அப்படியே தூக்கிட்டு இருக்காப்புல இருக்கும். அதனால தான் நல்லா இப்படி ரஃப் அடிச்சுக்கிங்க. ரஃப் அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு தையல். இதே போல் 2 தையல் ஓட்டுங்க. இப்போ அடுத்து ஆம்கோல்கிட்டருந்து ஒரு டாட். இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அதிகமாக பிடிச்சி இந்த கீழ் டாட்டுக்கும் அந்த ஆம்கோல் டாட்டுக்கும் கரெக்டாக வந்து அந்த பாயிண்ட் உட்காரணும். ஸ்டார்டிங்கில் அதிகமாக பிடிச்சி வர அப்படியே மெலிசாக கொஞ்சமாக தைச்சிட்டு வந்துடணும். இப்போ ஒன் சைடு வந்து நான் டாட் பிடிச்சிட்டேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சாதா ப்ளவுஸ், நார்மல் ப்ளவுஸ் தான். பாருங்கள், அவங்களுக்கு டாட் வந்து மீடியமாக சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், டாட் பிடிக்கிற முறை இது தான். இப்போ இந்த சைடும் அதே போல் நான் டாட் பிடிச்சிக்கிறேன். அவ்வளோதான், இப்படி 2 பக்கமுமே டாட் பிடிச்சிக்குவோம். நீங்கள் இப்போ தான் புதுசாக நீங்கள் டைலரிங் கிளாஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, மெயினாக வந்து பொறுமையாக தைங்க. ஒன்றும் பதட்டப்படாமல், பயம் இல்லாமல் நீங்கள் தெளிவாக ஒரு முறை புரிஞ்சு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னாவே ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸி தாங்க. கட்டிங்கை விட பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒரு பதட்டம் இல்லாமல் ரொம்ப நம்ம அவசரமாக தைக்கணும், வேகமாக தைக்கணும், குயிக்காக நம்ம பழகணும் அப்படின்னு நினைக்காத. நீங்கள் பொறுமையாக இதே போல் நிதானமாக தைங்க. நான் அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் பொறுமையாகவே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அந்த பக்கம் பிடிச்ச மாதிரி இந்த பக்கம் டாட் பிடிச்சிக்கும். 2 தையல் ஓட்டிக்க வேண்டியதான். இப்போ தையல் ஓட்டி எடுத்துட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2 பக்கமும் நான் வந்து டாட் பிடிச்சிட்டேன். நல்லா டாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இப்படி நெகத்தால் நல்லா கீறி விடுங்க. நீங்கள் நெகத்தால் கீறி விடும்பொழுது நல்லா ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அடி டாட்டெல்லாம் இப்படி நெகத்தால் இப்படி நல்லா கீறி விட்டுக்குங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ இந்த டாட் துணி தெரியுதுங்கள, இதை வந்து நல்லா அந்த அடி டாட் தெரியுதுங்களா, ஃபஸ்ட் டாட், மெயின் டாட். அந்த மெயின் டாட் வந்து பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இப்படி நல்லா உள்ள துணியை நகர்த்தி விட்டு இப்படி ஒரு தையல் ஓட்டுங்க. பாருங்கள், இதே போல் தையல் ஓட்டிக்கிங்க. உங்களுக்கு வந்து பிசுறு தெரியாமல் இருக்கும். இந்த மெயின் டாட் மட்டும் இதே போல் உள்ளே பாருங்கள், இப்படி நல்லா கையாலேயே நகர்த்தி விடுங்க துணியை. நல்லா அப்படி தள்ளி விட்டிங்கனாவே உள்ளே போயிடும். நம்ம ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா இதே போல் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் இதே போல் பண்ணி கொடுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்துருவோம். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பக்கமும் டாட் பிடிச்சிருக்காங்களா, அப்போ எந்த பக்கம் 2 சைடு நம்ம டாட் பிடிச்சிருக்கோமோ அந்த பக்கமே வந்து உள்ள வெளியே பார்த்து நம்ம செக் பண்ணிவிட்டு இந்த அடி பாட்டம் தெரியுதுங்களா, இதை நம்ம மடிச்சடிச்சிக்கிங்க. நீங்கள் 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருந்தாலும் சரி, அல்லது 1.5 இன்ச் மடிச்சடிக்க விட்டுருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் ஒரு மடிப்பு. ப்ளவுஸோடைய இந்த அடி பாட்டம் இருக்குங்களா, அதை மடித்து அடிச்சிக்கலாம். டாட் எந்த பக்கம் பிடிச்சோமோ அதே பக்கம் உள் பக்கமாகவே தையல் ஓட்டிட்டு வந்துடுவோம். நல்லா நீட்டாக 2 மடிப்பாக மடித்து நல்லா பொறுமையாகவே தைச்சிக்கலாம். ஏற்றம் இறக்கம் இல்லாமல் ஒரே சமமாக இப்படி மடித்து தைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அடிப்பாட்டம் மடித்து தைச்சிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டி கிளாத் தான். இந்த பட்டி கிளாத் எப்படி நம்ம பிசுறு தெரியாமல் அப்படியே நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, துணி அவங்க கம்மியாக எடுத்து கொடுத்ததுனால உள்பட்டிக்கு வேறு கலர் தாங்க கொடுக்குறேன். முன்னாடி மட்டும் அதே கலர் கொடுத்துட்டு உள்பட்டிக்கு நான் வேறு கலர் எடுத்திருக்கேன்.
இப்போ ஒரு சைடுக்கு நான் எத்தனை கிளாத் எடுத்திருக்கேன் அப்படின்னா, பட்டி கிளாத் வந்து நான் ஒரு 3 கிளாத் எடுத்திருக்கேங்க. ஒரு சைடுக்கு வந்து நான் 3 கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மேல் துணியை இப்படி அடிப்பக்கமாக வச்சுருவோம். ஏன்னா உள்ள வெளியே மாறாமல் தைக்கணும். இப்போ இந்த பக்கம் இந்த டாட் தெரியுதுங்களா, அந்த பக்கம் ஒரு கிளாத் கொடுத்துருவோம். இப்போ அடியில் வந்து நம்ம 2 கிளாத் கொடுத்துக்கணுங்க. இப்போ அடிப்பக்கமாக 2 கிளாத் கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு கிளாத். இப்படி நீங்கள் தைக்கும் பொழுது பட்டி வந்து இந்த துணி பிசுறு இல்லாமல் ஒரே டைம்லேயே தைச்சிடலாம். பாருங்கள், இப்படி வச்சுக்கிங்க, கரெக்டாக வச்சுட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள். இந்த வெளிப்புறம் வந்து இந்த பட்டி கிளாத் தெரியுதா, வெளிப்புறம் அந்த பட்டி கிளாத் துணி தெரியுதான்னு பார்த்துக்குங்க. இந்த மெயின் துணி வந்து உள்ளே வெளியே செக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அப்படியே தையல் ஓட்டிட்டு வந்துட வேண்டியதான். நல்லா சமமாக வச்சு 3 துணியும் ஒரே லெவலாக வச்சுட்டு வாங்க. ஒன்று உள்ளே ஒன்று வெளியே தள்ளிடுச்சு அப்படின்னாலும் பிசுறு தெரிய ஆரம்பிச்சிடும். 3 துணியும் கரெக்டாக வந்து நழுகாமல் இப்படி வச்சுக்கலாம். இப்படி இந்த 3 கிளாத்தையும் ஒரே மாதிரி வச்சுட்டு இப்போ இப்படி திருப்பும் பொழுது இப்படி தான் வரும் உங்களுக்கு. பாருங்கள், இப்படி திருப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பிசுறு எல்லாமே உள்ளே போயிடும். பாருங்கள், உள் பக்கமாக போயிடுச்சிங்களா. இந்த பட்டி கிளாத் பிசுறு எல்லாமே உள் பக்கமாக போயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடியும் நீட்டாக இருக்கும், பின்னாடியும் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா தெரிகிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ அப்படியே படிமான தையல் ஓட்டிக்கிறேன். அப்படியே ஓரமாக படிமான தையல் ஓட்டிக்கலாம். இதே போல் படிமான தையல் ஓட்டி எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுற்றிக்கு ஒரு தையல். இப்படி நீங்கள் தையல் ஓட்டும் பொழுது நம்ம அடியில் பட்டி கிளாத் மடித்து தைக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதே போல் ஒரு தையல் ஓட்டிக்கிங்க. அடுத்து இந்த பக்கமும் அதே போல் தான். இப்போ பாருங்கள், நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட பிசுறு தெரியல பாருங்கள், நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்க. அதே போல் இந்த பக்கமும். இப்போ இந்த பக்கமும் என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை மட்டும் அந்த வளைவாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் மட்டும் செக் பண்ணிவிட்டு இந்த பட்டியோட கிளாத் நான் முன்னாடி கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த வளைவு பகுதியை முன்பக்கமாக வைக்கணும். நம்ம கொக்கி மாற்ற பக்கம் தைப்பாங்கள்ல, அந்த பக்கம் தான் அந்த முன்னாடி வளைவு பகுதியை வச்சுக்கணும். இப்போ அப்படியே தையல் ஓட்டிக்கலாம். இப்போ இதே போல் தான் முன்ன தைச்ச மாதிரியே 2 கிளாத் மேலே வச்சுருக்கேன், ஒரு கிளாத் அடியில் வச்சுருக்கேன். இப்படி நீங்கள் தையல் ஓட்டும் பொழுது உள்ளே வெளியே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பிசுறும் தெரியாமல் இருக்கும். நீங்கள் எப்பயுமே பட்டி கிளாத்துக்கு வந்து ஒரு 3 துணி யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு 3 கிளாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா திக்னஸ் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு உள்ளே வெளியும் பிசுறு தெரியாது, உங்களுக்கு துணியும் வந்து நல்லா திக்காக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ நீட்டாக வந்துருச்சுன்னு பாருங்கள். முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கம் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ படிமான தையல் ஓட்டிக்கிறேன். இப்போ அப்படியே படிமான தையல் ஓட்டிட்டு இங்கேயும் அப்படி தான் ஓரமாக தையல் ஓட்டி எடுத்துக்கோங்க. எல்லா துணியும் ஒரே சமமாக வச்சு இப்படி தையல் ஓட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மடிச்சடிக்க அடியில் ஈஸியாக இருக்கும். அதனால தான் தையல் ஓட்டி எடுத்துட்டு அடுத்து கொக்கி பட்டியும் வி பட்டியும் சமமாக அப்படி வைங்க. இப்படி கொக்கி பட்டியும் வி பட்டியும் சமமாக வச்சுட்டு அடுத்து பாருங்கள், இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்குங்களா, இப்போ இந்த இடம் கழுத்து மடிச்சடிக்கும் பொழுது கொஞ்சம் துணி விட்டது போக இப்படி அளவு வைங்க. கொக்கி பட்டியை இதே போல் கரெக்டாக அளவு வச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. கழுத்து பீஸு கொஞ்சம் விட்டது போக இப்படி அவங்களுக்கு எந்த அளவுக்கு கொக்கி பட்டியோடைய ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அளவு வச்சுட்டு மீதியை ஒரு ஹர்காத் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ப்ளவுஸோடைய சைடு, இப்போ அடியில் நீங்கள் பாட்டம் மடிச்சடித்ததுக்கும் இந்த சைடு அளவையும் கரெக்டாக வைங்க. இந்த ஆம் கோல்ட்ட இருந்து இப்படி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வருதோ இப்போ இதை கட் பண்ணிக்கிங்க அடியில். இப்போ அடியில் கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து ஷோல்டரை பிடிச்சிடலாம். நீங்கள் 4ஆக மடித்து ப்ளவுஸ் கட் பண்ணும் பொழுது இந்த ஷோல்டர் வந்து உங்களுக்கு பிசுறு வராமல் இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் கூட பிசுறு வரல. இப்போ அடியில் இப்போ பட்டிக்கு மடிச்சடிக்கும் நான் கட் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் அதே போலே ஷோல்டர் வந்து ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைச்சிக்கிறேன்.
இப்போ நமக்கு ஷோல்டரும் பிசுறு வரல, பட்டி கிளாத்துட்டையும் பிசுறு வரல. இப்போ ஷோல்டர் பிடிச்சிக்கிறேன். ஷோல்டர் பிடிச்சிட்டு இப்போ இங்கேயும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ பட்டி கிளாத் வருதோ கட் பண்ணிக்கிங்க. இதே போல் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அப்படியே அடியில் நான் மடித்து தையல் ஓட்டிக்கிறேன். இப்படி நீங்கள் பட்டி கிளாத் வந்து இதே போல் அளவெடுத்து அடியில் மடித்து தைச்சிங்க அப்படின்னா சைடில் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஏற்றம் இறக்கமும் வராது. இந்த கொக்கி காஜா பட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக சமமாக இருக்கும், ஏற்றம் இறக்கம் இல்லாமல். இந்த பக்கமும் அதே போல் மடிச்சடிச்சுக்கிறேன். நல்லா 2 மடிப்பு கரெக்டாக மடிச்சடிச்சுக்கிங்க. இப்படி நம்ம மடிச்சடிக்கும் பொழுது அவங்க தண்ணியில் எத்தனை டைம் துணி போட்டு இந்த தண்ணியில் வாஷ் பண்ணாலும் வந்து சுருங்கவே சுருங்காது. துணி கொஞ்சம் கூட வந்து ப்ளவுஸ் அடி பட்டி வந்து சுருங்கவே சுருங்காது, திக்னஸாக நல்லாயிருக்கும். இப்போ கொக்கி பட்டியும் வி பட்டியும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஹைட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப் வந்து எப்பயும் வந்து கொக்கி பட்டி கம்மியாகவும் வி பட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாகவும் இதே போல் கட் பண்ணிக்கிங்க. இப்போ கொக்கி பட்டி வந்து 2 இன்ச் கட் பண்ணிட்டீங்கனாலும் அகலம், வி பட்டி வந்து 4 இன்ச் இப்படி கட் பண்ணிக்கிங்க. இப்போ லெஃப்ட் ரைட்டு பார்த்து தான் தைக்கணும். கொக்கி பட்டி வந்து உங்களுக்கு இடதுபுறமும் வி பட்டி வந்து வலதுபுறமும் தைச்சிக்கிங்க. இப்போ மேல் பக்கமாக வந்து ஒரு கிளாத்தும் உள் பக்கமாக ஒரு கிளாத்தும் இப்போ வி பட்டி வந்து உள் பக்கமாக தையல் ஓட்டி வெளிப்பக்கமாக வி பட்டி மாற்றுற மாதிரி தைக்கணும். கொக்கி பட்டி வந்து மேல் பக்கமாக அப்படி தைச்சி உள் பக்கம் படிமான தையல் போகிற மாதிரி தையல் ஓட்டணும். இப்போ கொக்கி பட்டியை 2ஆக மடித்து அப்படியே தையல் ஓட்டிட்டு வந்துடுங்க. இப்போ அப்படி படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே ஓரமாக படிமான தையல் ஓட்டிக்கணும். ஓரமாக படிமான தையல் ஓட்டிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள். இங்கேயும் அடியிலையும் கொஞ்சம் விட்டு தான் கட் பண்ணணும் மடிக்கிறதுக்கு. இப்போ அப்படியே ஒரே மடிப்பு தான், இந்த படிமான தையல் தெரிகிற மாதிரி ஒரே மடிப்பு மடிச்சுக்கலாம். நம்ம ஓரமாக படிமான தையல் ஓட்டினோம் பார்த்திங்களா, அது வந்து உள் பக்கமாக தெரியணும். அதே போல் மடித்து இந்த அடியில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விட்டோம் பார்த்திங்களா, அதை அப்படியே ஒரு மடி அப்படியே அடியிலையும் மடித்து இப்படி தையல் ஓட்டிங்க. ஏன்னா அப்போ தான் அடிப்பக்கம் பிசுறு தெரியாமல் இருக்கும். இந்த இடத்துல வந்து தூக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தையல், இந்த கொக்கி பட்டிட்ட நல்லா தையல் ஓட்டி இப்படி ரஃப் அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீட்டாக வந்துடுச்சிங்களா பார்க்க. இப்போ படிமான தையலும் உள் பக்கமாக தெரியுது பாருங்கள். வெளிப்பக்கமும் நல்லாயிருக்கும், உள் பக்கமும் உங்களுக்கு நீட்டாக வந்துடும். அடுத்து வி பட்டி தைச்சிருவோம். இதையும் அப்படி தான் 2ஆக மடித்து, ஏன்னா ஒத்த துணியில் கொடுக்காதீங்க, ரெட்டை துணியில் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். அப்போ தான் உங்கள் கொக்கி அவங்க மாட்டும் பொழுது துணி கிளியாமல் இருக்கும். அதனால் எப்பயுமே 2 கிளாத் யூஸ் பண்ணிக்கிங்க வி பட்டி தைக்கும் பொழுது. இப்போ அடியில் கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மேலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. இதே போல் இப்போ அடியில் பிசுறு தெரியாமல் ஒரு மடிப்பு மடித்து மறுபடி ஒரு மடிப்பு, அவ்வளோதான். அப்படி மறுபடி ஒரு மடிப்பு மடித்து தையல் ஓட்டிட்டிங்க அப்படின்னா, இப்போ அடியில் ஒரு தையல் ஓட்டிட்டு அதுக்கு பிறகு வி பட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்க. இப்போ அப்படியே ஒரு மடிப்பு பாருங்கள், அவ்வளோதான். அந்த பிசுரை நல்லா உள்ளே நகர்த்தி விட்டு நீட்டாக அப்படி ஒரு மடி மடிச்சுக்கிங்க. இப்போ வி பட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வச்சிங்கன்னா போதும், 4லாம் வைக்கக்கூடாது. எவ்வளோ சின்ன பட்டியாக இருந்தாலும் சரி தான், 5க்கு கம்மி வைக்கவே கூடாது. கரெக்டாக 5 வைங்க. 6 வச்சாலும் வைக்கலாம் ஒழிஞ்சு 4 இன்ச்சில் 4லாம் வைக்கவே கூடாது வி பட்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் 5 வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் டிசி கட்டியால் எப்படி கோடு போட்டிருக்கணும், வி மாதிரி வரைஞ்சிருக்கணும், அது மேலேயே வந்து நல்லா 2 தையல் ஓட்டிக்கணும். வி பட்டிக்கு ஒரு தையல் ஓட்டாதீங்க. ஒரு தையல் ஓட்டினீங்க அப்படின்னா உங்கள் கொக்கி மாட்டி இழுக்கும் பொழுது தையல் வந்து பிரிஞ்சிக்கும். அதனால் எப்பயும் 2 தையல் ஓட்டிக்கிங்க. நல்லா அப்படி ரஃப் அடிச்சுக்குவோம். நல்லா அப்படி ரஃப் அடிங்க.
இப்படி நல்லா இப்படி ரஃப் அடிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அவங்க கொக்கி போடும் பொழுது தையல் பிரியாமல் இருக்கும். இப்போ அப்படியே ரஃப் அடித்து மறுபடியும் இங்கேயும் அதே போல் தான். இப்போ வி பட்டி தச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஓரத்தில் கொஞ்சம் பார்க்க ஃபினிஷிங்காக அழகாக இருக்குங்கிறதுக்காக இந்த பக்கமும் ஒரு தையல், இந்த ஓரத்துலேயும் ஒரு தையல் ஓட்டிக்கலாம். ஓட்டிட்டு இப்போ கொக்கி பெட்டியும் வி பெட்டியும் கரெக்டாக உயரம் கரெக்டாக இருக்கா, ஏற்றம் இறக்கம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வர இந்த பிசுறு தெரியுதுங்களே, அதை அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஹைட் வந்து கரெக்டாக வந்துடும் நமக்கு. அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸோடைய நெக் ஸ்டிச் பண்ணிடுவோம். நெக் வந்து எப்பயுமே நம்ம கிராஸில் கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இதே போல் கிராஸாக தான் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இப்படி இந்த வட்டத்தில் கிராஸாக ஜாயின் பண்ணால் தான் நமக்கு அந்த ஜாயிண்ட் பகுதி நெக்குக்கிட்ட ஜாயிண்ட் பகுதி வரும்பொழுது ரொம்ப திக்காக இல்லாமல் நல்லாயிருக்கும் பார்க்க. அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள், இப்படி தான் கிராஸாக தெரியணும். நீங்கள் ஜாயின் பண்ணி முடித்த பிறகு இதே போல் தான் கிராஸ் வரணும். இப்போ எல்லா கிளாத்தையுமே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் கிராஸாக. இப்போ கிராஸாக ஜாயின் பண்ணி எடுத்துட்டு ஓரளவுக்கு ஒரு 4-5 பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுவும் வந்து இந்த முறை வந்து ஒரு எளிமையான முறையில் எப்படி நெக் ஏற்றுறதுன்னு நான் சொல்லி தந்துடுறேன். இப்போ இன்னொரு பீஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன். பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த கிளாத்தை நம்ம எப்படி வந்து கழுத்தில் நெக்கில் வச்சு நம்ம தைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த கொக்கி பட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. நம்ம கொக்கி கட்டுவோம்ல, அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கிளாத்தை 2ஆக மடிங்க. இப்படி இதே போல் இப்படி 2ஆக மடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். புதுசாக தைக்கிறவங்க அனைவருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி 2ஆக மடித்து கொஞ்சம் துணி விட்டது போக அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வாங்க. கொக்கி பட்டிகிட்ட கொஞ்சம் மடிச்சடிக்க விட்டுறணும். துணி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஓரமாக தையல் ஓட்டிகிட்டே வந்துடுங்க. 1/2 இன்ச்சுலாம் வந்து தையல் ஓட்டக்கூடாது, ஒரு 1/4 இன்ச்சு தான் தையல் ஓட்டிகிட்டே வரணும். இப்போ இந்த 3 துணியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். ப்ளவுஸோடைய துணி இப்போ நான் 2ஆக மடிச்சிருக்கேன் பார்த்திங்களா, அது எல்லாமே ஒரே ஈவனாக வச்சு தையல் ஓட்டிகிட்டே வந்துடுவோம். உங்களுக்கு இப்படி நீங்கள் தைக்கும்பொழுது உங்களுக்கு பார்க்க ஃபினிஷிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். பாருங்க, நான் அப்படியே 2ஆக மடித்து இப்படி தையல் ஓட்டிகிட்டே வந்துடுறேன். ப்ளவுஸ் ஃபுல்லுமே அந்த நெக் வர இதே போல் தையல் ஓட்டிகிட்டே வந்துடுங்க. ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. நீங்கள் பொறுமையாக அதே போல் தைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பிரிக்கிற வேலை இருக்காது. நீங்கள் இப்போ தான் புதுசாக பழகுறீங்க அப்படின்னாவே அர்ஜென்ட்டாலாம் எப்பயுமே தைக்காதீங்க. நீங்கள் ரொம்ப வேகமாக அவசரமாக தைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது. நல்லா ஒரு 2-3 ப்ளவுஸ் வந்து பொறுமையாக அதே போல் தைச்சி பாருங்கள், உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ அப்படியே தையல் ஓட்டி கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணுவோம், ஏன்னா வந்து மடிக்கணும், அதனால் கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிசுறு கொஞ்சம் தெரியுது பார்த்தீங்களா, இதே போல் பிசுறுலாம் இருந்தால் அப்படியே லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க சிசரால். நெட்டுக்குமே இதே போல் ஃபுல்லும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இதே போல் கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ளவுஸில் வந்து வளைவு பகுதியாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டாக வளைச்சி எடுத்துருக்கோம்ல, அவுத்தெல்லாம் நம்ம சிசர் கட் கொடுக்கணும். பாருங்கள், இதே போல் சிசர் கட் கொடுத்தீங்கன்னா தான் ப்ளவுஸ் வந்து அந்த நெக்குக்கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும். பார்க்க உங்களுக்கு திருப்பி தைக்கவும் நீட்டாக வரும். அந்த தையலை தாண்டி சிசர் கட்டு கொடுக்கக்கூடாது. இந்த நுனி பக்கமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக இதே போல் கட் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த வளைவு பகுதிக்கிட்ட தான் நம்ம மெயினாக கட் பண்ணணும். பாருங்கள், இங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிசர் கட் அந்த தையலுக்குள்ளேயே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் துணியை வந்து பிசுறு வந்து இந்த பக்கம் போகணும். பாருங்கள், இப்படி மடிங்க. இப்படி மடித்து அப்படியே படிமான தையல் ஓட்டிகிட்டே வாங்க. கரெக்டாக ஓரமாக படிமான தையல் ஓட்டிகிட்டே வரணும்.
ஏன்னா எப்பயுமே நெக்கை பொறுத்த வரைக்கும் படிமான தையல் ஓட்டுனீங்க அப்படின்னா தான் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். படிமான தையல் ஓட்டாமல் அப்படியே மடிக்கக்கூடாது. இப்போ நல்லா ஓரமாக நான் ஒரு படிமான தையல் ஒட்டில் ஓரமாக அந்த பிசுரை உள்ளே நகர்த்தி விட்டு அப்படியே ஓட்டிகிட்டு வந்துடுறேன். நெக்கு ஃபுல்லுமே பாருங்கள், இதே போலயே தையல் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதே போலயே தையல் ஓட்டிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வெளிப்பக்கமாக வச்சு தையல் படிமான தையல் ஓட்டிட்டோம். அடுத்தது என்ன பண்ணலான்னா, உள் பக்கமாக மடிக்கணும். அந்த பிசுரை அப்படியே ஒரு மடி மடித்து மறுபடி இப்படி ஒரு மடிப்பு, அவ்வளோதான். இப்போ அப்படியே உள்புறமாக வச்சு தையல் ஓட்டிகிட்டே வர வேண்டியதான். இந்த முன்பக்கம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது மட்டும் ரஃப் அடிச்சுக்கிங்க. நல்லா ரஃப் அடிச்சுட்டு ஓரமாக தையல் ஓட்டிகிட்டே வந்துடுங்க. அந்த ப்ளவுஸ் வந்து அந்த நெக் துணி வந்து ஒரே கரெக்டாக சமமாக வர மாதிரி அப்படியே தைச்சிட்டே வந்துடுங்க. அப்படியே நல்லா தையல் ஓட்டிகிட்டே நீட்டாக தையல் ஓட்டிகிட்டே வந்துடுறேன். கரெக்டாக அந்த மடிப்பு மட்டும் கரெக்டாக மடித்து தைச்சிட்டு வந்துடுங்க. இதே நீங்கள் ரொம்ப பட்டையாக வந்து மடித்து தைக்கக்கூடாது. இந்த கிளாத் வந்து நீங்கள் கிராஸ் பீஸ் எடுக்கிறப்ப 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். கிராஸ் பீஸ் 2 இன்ச்சு 1.5 இன்ச்செலாம் இருந்தீங்க அப்படின்னாவே இந்த பட்டை வந்து பெருசாக வந்துடும். கிராஸ் பீஸ் வந்து 1 இன்ச் கரெக்டாக அளவு வச்சு கட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த ஓரத்துலேயும் ஒரு தையல் ஓட்டிக்கிறேன், ரெட்டை தையல். இப்போ இங்கே ஒரு தையல் ஓட்டியாச்சுங்களா, அப்போ இந்த ஓரத்தில் ஒரு தையல். இப்போ இது வந்து இந்த நெக் வந்து நான் எம்மிங் பண்ண கிடையாது, ரெட்டை தையல் ஓட்டிக்கிறேன். இப்போ வர ப்ளவுஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்போ தான் எம்மிங் வந்து அதிகம் வந்துச்சு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நெக்குக்கு. அப்படி இப்போலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்க இந்த ரெட்டை தையல் தான் அதிகம் நமக்கு ப்ளவுஸில் வர்றது. இப்போ உங்ககிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி தையல் சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த பட்டை கிளாத் வந்து நம்ம எப்படி வந்து அகலம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், இதே போல் தான் உங்களுக்கு பார்க்கவும் ஃபினிஷிங்காகவும் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதே போல் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா உங்களுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும். இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்கோட வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை தான். இப்போ கையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சில கிளாத்தெல்லாம் பார்த்திங்கன்னா துணி கம்மியாக இருந்ததுன்னா நம்ம அந்த கரை தெரியுது பார்த்திங்களா, அப்படியே ஒரே மடிப்பு தான். இதுக்கு 2 மடிப்பு மடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 1 இன்ச் அளவு வச்சு ஒரே மடிப்பு வந்து நம்ம தையல் ஓட்டினா போதும். அவ்வளோதான், இப்படி ஒரே மடிப்பு. இதே வந்து நம்ம நெடுக்கு பீஸ் நெடுக்கில் வந்து கை கட் பண்ணும்பொழுது 2 மடிப்பு மடித்தாகணும். இதே நம்ம குறுக்கில் வந்து துணி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு குறுக்கில் கை கட் பண்ணணும் அப்படின்னா அந்த பார்டை வச்சு அந்த கரை பீஸை வச்சு ஒரே மடிப்பு. ஒரே மடிப்பு தையல் ஓட்டிக்கலாம். அப்படியே தையல் ஓட்டிட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கைக்கு வந்து நான் ஜாயிண்ட் எதுவும் வைக்கல. இப்போ ஆம்கோலை மட்டும் நம்ம செக் பண்ணிவிட்டு அப்படியே தையல் ஓட்ட வேண்டியதான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மெயினாக வந்து இப்போ கவர் தட்டு வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, குடஞ்சி கட் பண்ணினதை வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கணும். கரெக்டாக நம்ம குடஞ்சி கட் பண்ணினதை ஃப்ரண்ட்டில் கரெக்டாக வைங்க. நீங்கள் குடையாத பக்கத்தை முன்னாடி வச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சைடு ஏற்றும்போது ஏற்றம் இறக்கம் வரும். அது இல்லாத கை வந்து சுருக்கம் தட்டும். அதனால் எந்த பக்கம் குடஞ்சி நறுக்கிருக்கீங்களோ அந்த பக்கத்தை தான் நம்ம முன்னாடி வைக்கணும். ஃப்ரண்ட்டு பக்கம் தான் வந்து குடஞ்சது எப்பயுமே வரணும். இப்போ எப்பயுமே நம்ம துணி தைக்கும் பொழுது கை ஏற்றும் பொழுது துணியை பிடிச்சி இழுக்கக்கூடாது. மீடியமாக லூஸ் விட்டு அப்படி தான் தைக்கணும். ரொம்ப பிடிச்சி இழுக்காதீங்க, மேல் துணியாக இருந்தாலும் அடி துணியாக இருந்தாலும். கைக்கு எப்பயுமே 2 தையல் ஓட்டிக்கிங்க. ஒரு தையல் ஓட்டினா பிரிஞ்சிடும் தையல். அதனால் எப்பயுமே வந்து கைக்கு 2 தையல் ஓட்டிக்குவோம் கை இணைக்கும் பொழுது. இப்போ 2 தையல் ஓட்டி எடுத்துட்டேன்.
அடுத்து இந்த பக்கமும் அதே போல் பாருங்கள். தையல் ஓட்டின பிறகு பாருங்கள் சுருக்கம் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து அர்ஜெண்ட்டாக தைக்கும் பொழுது அவசரமாக ஏதாவது கொஞ்சம் பிடிச்சி தைச்சிட்டோனாலும் சுருக்கம் இருக்கும். நீங்கள் பொறுமையாகவே கை ஏற்றும் பொழுதுலாம் ஏற்றுனீங்கன்னா சுருக்கம் எதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்க. இங்கேயும் அதே போல் தான். நம்ம குடஞ்சி நறுக்கினது வந்து எப்பயுமே ஃப்ரண்ட்டு பார்ட்டில் வரணும். இப்போ நான் நடுப்புற வந்து ஒரு சிசர் கட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் நடு சென்டரில் இந்த ஷோல்டருக்கு நேராக வரணும். உங்களுக்கு கை ஏற்றும் பொழுது நீங்கள் அதே போல் கூட நடு சென்டரில் சிசர் கட் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நடுப்புற இருந்தே கூட நீங்கள் கை இணைக்கலாம். பாருங்கள். இதே போல் இப்போ கரெக்டாக அந்த சென்டராக வருது பார்த்தீங்களா. இந்த சிசர் கட் வந்து கரெக்டாக அந்த சென்டர் மெயின் பாயிண்டில் வரணும். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. மறுபடியும் இன்னொரு தையல் ஓட்டிக்கிறேன். அப்படியே அந்த தையல் மேலேயே ஓட்டிட்டு வந்துடலாம். இப்போ 2 தையல் ஓட்டிட்டு இப்போ கை 2 பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து இனிமேல் சைடு தான். இப்போ 2 தையல் ஓட்டிட்டு இப்போ பாருங்கள். அப்படியே கை வந்து இப்போ நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். பார்க்க நீட்டாக அழகாக வந்துடும். இந்த பிசுறுலாம் இருந்தால் நம்ம கட் பண்ணி விட்ருவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக வந்துடுச்சுன்னு. இப்போ அடுத்து இந்த பக்கம் வந்து நமக்கு சைடு பிசுறு தெரியாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஓவர்லாக் மிஷினுங்கிறது இருக்காது. அதனால் இந்த சைடு ஃபுல்லுமே வந்து பிசுறு தெரியாமல் இருக்கும். ஒரு ஈஸியான ஐடியா தான் வந்து இப்போ இதே போல் இப்படி வச்சுக்கிங்க. மேல் பக்கம், அதாவது உள்பக்கம் கிடையாது, வெளிப்பக்கம். வெளிப்பக்கத்தில் வந்து கையிலிருந்து சைடு பாட்டம் அடிப்பாட்டம் வர, அந்த அடிப்பட்டி அடிப்பாட்டம் வர இப்படி இணைச்சிட்டு வந்துடுங்க. ஓரமாக தையல் ஓட்டிகிட்டு வந்துடுங்க. சும்மா ஒட்டில் ஓரமாக இதே போல் 2 துணி சேர்த்து வச்சு இப்படி தையல் ஓட்டிகிட்டே வந்துடுங்க. இப்போ சைடு ஏற்றம் இறக்கங்கிறது நமக்கு கொஞ்சம் கூட வராது. அது இல்லாத பிசுறும் வந்து நமக்கு தெரியாது. இதே போல் ஒட்டில் ஓரமாக தையல் ஓட்டிட்டு அந்த பிசுறு அப்படி கொஞ்சம் கட் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கங்க. அப்படி கட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பக்கமும் அதே போல் 2 பக்கமும் அதே போலயே வெளிப்பக்கமாக தையல் ஓட்டிட்டு வந்துடுவோம். கை துணியை இதே போல் இப்போ வெளிப்பக்கமாக பாருங்கள். இதே போல் வெளிப்பக்கமாக வச்சு ஓரத்துலேயே தையல் ஓட்டிட்டு வந்துடலாம். அதில் எந்த அளவுக்கு ஒட்டில் ஓரமாக தையல் ஓட்ட முடியுமோ அந்த சென்ட்ரு பண்ணுங்கள். கரெக்டாக வந்து அந்த சைடெல்லாம் வந்து அந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டையும் இப்போயே சென்ட்ரு பண்ணி இப்போ ஓரமாக தையல் ஓட்டிகிட்டே வந்துடுறேன். பாருங்கள். இதே போல் ஓரமாக தையல் ஓட்டிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா தெரிகிற பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா தெரிகிற பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அப்படியே திருப்பி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ திருப்பும் பொழுது உங்களுக்கு பிசுறு கொஞ்சம் கூட தெரியாது. சைடில் பாருங்கள் நீட்டாக இருக்கும் பார்க்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள அளவு கரெக்டாக அப்படியே சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்கள். இதே போல் இப்படி எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸில் எப்படி இப்படி அளவு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட்டு கொக்கிக்கும் அந்த சைடில் அவங்க தையல் எங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு நேராக ஒரு டிக் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் பார்த்தீங்களா, அப்போ ஒரு சிசர் கட்டு கொடுத்துருப்போம். அதுக்கு நேராக தையல் ஓட்டிகிட்டு வந்துடலாம். சைடில் பாருங்கள். இதே போலேயே தையல் ஓட்டிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அளவு ப்ளவுஸில் உள்ள ஆம்கோல் அளவை கரெக்டாக எடுத்துக்கலாம். கரெக்டாக அளவு ப்ளவுஸை வச்சு அவங்களுக்கு ஆம்கோல் எப்படி இருக்கோ அதே அளவு பாருங்கள். இதே போல் வச்சு நல்லா மடக்கிக்கிங்க. அந்த ஆம்கோல் சுற்றளவை மடக்கிட்டு இப்படி அளவு வச்சுக்கிங்க. கரெக்டாக வந்துடும். இப்போ அளவு ப்ளவுஸில் உள்ள கை அளவு கரெக்டாக கை தையல் எங்கே முடியுதோ அந்த அளவுக்கு டிக் பண்ணிக்குவோம். அவ்வளோதான்.
இப்போ தையல் ஓட்டிட்டு இந்த ஓரத்துலேயும் ஒரு தையல் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஓரத்துலேயும் ஒரு தையல் ஓட்டிடுறேன். அந்த பிசுறு வந்து நல்லா படிமானமாக ஆகிற மாதிரி ஒரு தையல் ஓட்டிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா சைடில் பக்கத்துலேயே இன்னும் 2 தையல் ஓட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பக்கத்துலேயே ஒரு 3 தையல் ஓட்டினா தான் அவங்களுக்கு வந்து லூஸ் டைட்னால பிரிச்சுக்க போக நல்லாயிருக்கும். எப்பயுமே இதே போல் ஒரு 3 தையல் ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 3 தையல் ஓட்டி எடுத்துகிட்டு பாருங்க, பார்க்க சூப்பராக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூட பிசுறுங்கிறது தெரியவே தெரியாது. இப்போ இந்த பக்கமும் அதே போல் பாருங்கள், இப்படி எடுத்து விட்டுருங்க. இப்போ உள் பக்கம் கொஞ்சம் கூட பிசுறு தெரியல பாருங்கள். இந்த ஓரமாக ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஓட்டிடுங்க. நீங்கள் இப்படி ட்ரை பண்ணும் பொழுது உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து சைடு ஏற்றம் இறக்கம் கொஞ்சம் கூட வராது. ஃபஸ்ட்டே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். நீங்கள் பிரிச்சும் தைக்க தேவையில்ல. நீங்கள் அதை விட்டுட்டு இந்த ஓரமாக தையல் ஓட்டாத ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் கொண்டு வரும் பொழுது இந்த சைடு ஏற்றம் இறக்கம் ஒரு சிலருக்கு வரும். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே கையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக தையல் ஓட்டிட்டு வந்துடுறேன். இப்போ அந்த ஆம்கோல் அளவு அளந்துக்குவோம், அளவு ப்ளவுஸ் வச்சு. எப்பயுமே அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அந்த ஆம்கோல் மட்டும் கரெக்டாக செக் பண்ணுங்கள். இதுதான் நமக்கு மெயினாக வந்து வேணும். இன்னும் ரொம்ப டைட்டாக தைச்சிட்டிங்கனாலும் ஆம்கோல் வந்து ஏறாது. அதனால தான் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அந்த அளவு வச்சு செக் பண்ணி தையல் ஓட்டிக்கலாம். இப்போ அப்படியே நம்ம 1.5 இன்ச் வச்சோம் பார்த்திங்களா, அதுக்கு இந்தாண்டையே உள்ள கிளாத்தோடு அப்படியே தையல் ஓட்டிட்டு வந்துட்டு இந்த பக்கமும் அளவு எடுக்கணும். இந்த வி பட்டிக்கும் நேராக அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம அளவெடுத்து ஒரு டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இங்கேயும் பக்கத்தில் ஒரு 2 தையல் போட்டுக்கிறேன். நல்லா அந்த ஸ்டார்டிங்லேயும் முடிகிற டைம் மட்டும் நல்லா அப்படி ரஃப் அடிங்க. இப்படி நல்லா ரஃப் அடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா வர நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பின் டாட் தான். இந்த அடிப்பாட்டத்தில் டாட் பிடிக்கணும். அது எப்படி பிடிக்கணும் அப்படின்னா ஷோல்டருக்கு நடு சென்டர் பண்ணி ஷோல்டரை சென்டர் பண்ணி கரெக்டாக ஸ்டார்டிங்கில் அதிகமாக கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவு வச்சு வர அப்படி மெலிசாக கொண்டு வந்துடுங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி அப்படியே கட் பண்ணிட வேண்டியதான் எக்ஸ்ட்ரா வர நூலை. பாருங்கள், இப்படி தான் பிடிச்சிட்டு வரணும். பாருங்கள், இப்படி வந்துடுங்க. ஸ்டார்டிங்கில் 1/4 இன்ச் அளவுக்கு வந்து வர கம்மியாக கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் தூக்காமல் இருக்கும். பின் டாட் வந்து ஷோல்டரை நல்லா சென்டர் பண்ணி கரெக்டாக நடு சென்ட்ரு. மறுபடியும் இன்னொரு டாட் நல்லா ரஃப் அடிங்க. அடியில் ரஃப் அடித்தா தான் பிரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், டாட்டும் பிடிச்சாச்சு. சைடும் பாருங்கள், கொஞ்சம் கூட பிசுறு எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ப்ளஸ் குறி போட்ட மாதிரியே இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் கூட ஏற்றம் இறக்கும் சைடும் வரல. ஃபினிஷிங்கும் நல்லா சூப்பராக நீட்டாக வந்துடும் உங்களுக்கு. இதே போல் நீங்களும் அனைத்து தொழிலுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங்காக வந்து பொறுமையாக தைச்சாலும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.